அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சுகரை நம்ம எளிதாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய முக்கியமான 4, 5 வகையான கீரைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, சக்கரை நோய் அப்படிங்கிறது பலருக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்க அன்றாடம் என்ன சாப்பிட்றது, அதையும் எவ்வளவு சாப்பிட்றது அப்படின்றதில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படின்னு தான் சொல்லணும். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் குறைந்த கிளைசமிக் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுதான் தினசரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக நம்ம அன்றாடம் உணவில் சேர்த்துக்கக்கூடிய 5 முக்கியமான கீரைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம அதிகமாக உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நமக்கு அதிகமான நார்ச்சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒன்று தான். நம்ம நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுது தான் அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். இதனால் சர்க்கரையினுடைய அளவும் பார்த்திங்கன்னா சமநிலையாக இருக்கும். அதாவது அதிகமாக நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அன்றாடம் தேவையான நார்ச்சத்து கிடைக்காது. இதே கீரைகள் பார்த்திங்கன்னா ஒரு 50% கீரைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதில் 30% பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்ச்சத்து கிடைச்சிடும். இந்த நார்ச்சத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய உடலை சரியாக இயங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடாக வச்சுருக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றத தாண்டி உணவு முறை அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும். அப்போ தான் சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அப்படி தினசரி நீங்கள் என்ன உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த ஒரு உணவில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. நீரிழிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாள்பட்ட வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் பார்த்திங்கன்னா டைப் 1 டைப் 2 அப்படின்னு 2 வகை இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் மருந்துகள் எடுத்துக்கொள்கிறது மட்டும் இல்லாமல் உணவு விஷயத்தில் கூடுதலான கவனங்களை செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுக்கும் சிறந்த நீரிழிவு மேலாண்மைக்கும் உதவக்கூடிய கீரை வகைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள் மூலமாக நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும். சுகர் அளவை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். என்னென்ன கீரைகள்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை சாப்பிடலாம், கருவேப்பிலை, புதினாக்கீரை, வல்லாரக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, துத்திக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரியான கீரை வகைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது, அதாவது தினசரி ஒரு கீரை அப்படின்ற விதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது உடலில் சுகர் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த கீரைகளை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீரைகளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய குடும்பத்தில் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தினசரி அவங்களுடைய உணவில் ஒரு வகையான கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கீரை வகைகளை அவங்களுக்கு தினசரி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய சுகர் லெவலை நீங்கள் இயற்கையாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுல முதலாவது நம்ம சாப்பிடக்கூடிய கீரை வகைகள் அப்படின்னா அது முருங்கைக்கீரை தான். மருந்தடிக்காத இயற்கையான ஒரு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஏராளம் தாங்க. இந்த கீரையில் நிறைய விதமான கால்சியம் சத்துக்கள் இருக்குது. அதாவது முருங்கைக்கீரையில் மட்டும்தான் விட்டமின் ஏ, சி மற்றும் இ அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், இரும்பு சத்து, தாதுக்கள் எல்லாமே இருக்குது. மேலும் முருங்கைக்கீரையை நம்ம பார்க்கும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள் எல்லாமே நிறைந்திருக்கிறதுனால உடலுக்கு தேவையான அமினோ ஆசிட்டும் இதில் இருக்குது. அதாவது பாலை விட அதிகமான சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. பால் பொருட்களுக்கு மாற்றாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனாக முருங்கைக்கீரை தான் இருக்கும். பல வகையான விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது மல்டி விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய கீரை பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரை இந்த அகத்திக்கீரை. அது மட்டும் இல்லாமல் பித்தம் இருக்கக்கூடியவங்களாம் எடுத்துக்கலாம். பித்தத்தை தனித்து மலச்சிக்கலை போக்கி செரிமானத்தை சரி செய்து கொடுத்துடும். ஸோ கால்சியம், இரும்பு சத்து அப்படின்னு எல்லாமே நிறைந்திருக்கிறதுனால ரத்தத்தை விருத்தியாக்கக்கூடிய தன்மை அகத்திக்கீரைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு முறிவுக்கு, கண் பார்வைக்கு, இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா
சுகர் லெவலை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சத்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்குது. அகத்திக்கீரையை சமைக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 15 நாளுக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீரை வந்து முத்தி இருக்கான்னு பாருங்கள். முத்தின கீரையை வந்து சமைக்கக்கூடாது. இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரி கீரையை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். இந்த கண்டங்கத்திரி கீரை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுவாசத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். பல்வலி இருக்கக்கூடியவங்க, சளி இருக்கக்கூடியவங்களாம் இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதுவும் கண்டங்கத்திரியில் இருக்கக்கூடிய பழத்தை உலர்த்தி நீங்கள் நெருப்பில் இட்டு அதோட புகையை வந்து சுவாசிச்சிங்க அப்படின்னாலே போதும். இந்த பல்வலி, கூச்சம் இதெல்லாம் வந்து சரியாக போயிடும். பல்ல ஏற்படக்கூடிய கூச்சம், சளி இதெல்லாமே சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, அலர்ஜி இருக்கக்கூடியவங்களும் இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். செரிமானத்தை நல்லா தூண்டி உங்களுக்கு பசியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கல்லீரல் வீக்கத்தை வந்து குறைத்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி கொடுக்கும். தலைமுடி வளர்ச்சி இதுக்கு எல்லாத்துக்குமே உதவியாக இருக்குங்க. அதே போல் வயிற்றில் புழு இருக்குது அப்படின்னா இந்த கண்டங்கத்திரி பழத்தை வந்து கொடுப்பாங்க. இந்த பழம் வந்து வயிற்றுப்புழுக்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா பொடியாக வந்து பயன்படுத்தலாம், இல்லைன்னா வந்து கஷாயம் வச்சு வந்து குடிப்பாங்க. கண்டங்கத்திரி வேற சுத்தம் செஞ்சு கஷாயம் செய்வாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சுகர் லெவல் வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கீரை பார்த்திங்கன்னா பருப்பு கீரை. பருப்பு கீரை அப்படிங்கனாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய கீரைகளில் பருப்பு கீரையும் ஒன்று. இந்த பருப்பு கீரையில் நார்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல் கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா ஏ, சி, இ எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு கீரை. இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் உஷ்ணமானது தணிந்து மலச்சிக்கலை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். தாய்ப்பால் சுரக்கிறத அதிகமாக்கி கொடுக்கும். ரத்தத்தை வந்து சுத்திகரித்து கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த கீரை சுகரையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும். ரத்த சோகை இருக்குது அப்படின்னா கூட இந்த கீரையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தை வந்து சுத்திகரித்து கொடுக்கும். விட்டமின் சி இருக்குது அப்படின்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். அதே போல் சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்க, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கீரைனா அது பருப்பு கீரையும் ஒன்று தான். இதை வந்து நீங்கள் கூட்டாகவோ கடையலாகவோ சேர்த்து உங்களுடைய உணவில் நீங்கள் சாப்பிடலாம். அடுத்ததாக கரிசலாங்கண்ணி கீரை. கரிசலாங்கண்ணி கீரையை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. கல்லீரல் ஆரோக்கியம், மஞ்சக்காமாலை, ரத்த சோகை இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து முடி வளர்ச்சிக்கு உதவுறதோடு மட்டும் இல்லாமல் நரைமுடி இருந்தது அப்படின்னா அதையும் போக்கி இளமையாக இருக்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மஞ்சள், வெள்ளை அப்படின்னு 2 வகை இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களும் வெளியேகும். அதே போல் சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பசி இல்லாமல் இருக்குது, செரிமானமாகாமல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த கீரையை எடுத்துக்கலாம். பசி அதிகமாக்கி அஜீரணம், வயிற்று வலி, குடல் புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். கரிசலாங்கண்ணி சாரோட தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி, நெஞ்சு சளி இதெல்லாம் வந்து சரியாக போயிடும். அதே போல் கண் பார்வை தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக இந்த கீரையை நீங்கள் உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையும் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும், கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி கொடுக்கும். இரும்பு சத்து, நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய கீரை வகைகளில் இந்த வெந்தயக்கீரையும் ஒன்று. உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணித்து நரம்பு தளர்ச்சி, கண் பார்வை குறைபாடு, இடுப்பு வலி இது எல்லாத்தையுமே போக்கக்கூடியது. கட்டாயமாக உங்களுடைய உணவில் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 2-3 முறை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்த முடியும். வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டு வாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து சின்ன கீரை மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றும் பொழுது கொஞ்சம் கசப்புத்தன்மையோடு தான் இருக்கும். இருந்தாலுமே கூட பல மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய கீரை. ஸோ இந்த 4-5 வகையான கீரைகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவில் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது, அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா குறைந்த அளவு கிளைசமிக் இருக்கக்கூடிய கீரை வகைகளை நீங்கள் சாப்பிட்டாலே போதும். சுகர் லெவலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னும் வேறு எதுவுமே செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப நல்ல சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கீரைகளை நீங்கள் அதிகமாக உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த பதிவில்
சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கீரை வகைகளை பற்றியும் அதனுடைய மருத்துவ நன்மைகளை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கீரைகளில் நீங்கள் எந்த கீரைகளை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த கீரை பிடிக்கும் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.